ஓம் சாந்தி. ஜனவரி 9, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த இறுதிப் பிறவியில் உங்கள் அனைத்து கணக்குகளையும் தீர்ப்பதன் மூலம் தூய்மையாகுங்கள். கேள்வி: ஏமாற்றுகின்ற மாயை எந்த சத்தியத்தை நீங்கள் மீறச் செய்கின்றாள்? பதில்: எந்த ஷரீரதாரிகளிடமும் உங்கள் இதயத்தை பற்று வைக்க அனுமதிக்க மாட்டீர்கள் என நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் கூறுகிறீர்கள், நான் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்வேன். எனது சொந்த ஷரீரத்தை கூட நான் நினைவு செய்ய மாட்டேன். தந்தை உங்களை உங்கள் ஷரீரம் உட்பட அனைத்தையும் துறப்பதற்கு தூண்டுகின்றார். எனினும் மாயை உங்களின் இந்த சத்தியத்தை துண்டித்து வேறொருவர் மீது பற்று வைப்பதற்கு முயற்சிக்கின்றாள். தங்கள் சத்தியத்தை மீறியவர்கள் அதிக அளவு தண்டனையை அனுபவிக்க நேரிடும். பாடல்: நீங்களே தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. அதி மேலான கடவுளுக்கு புகழ்ச்சியும் அவதூறும் உள்ளது. அதி மேலான தந்தையே இப்பொழுது வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பமானதிலிருந்து ராவணன் தான் எவ்வளவு சிறந்தவன் என்பதை காட்டுகின்றான். பக்தி மார்க்கத்தில் அது பக்தியின் ராஜ்யமாகும். இதனாலேயே இது ராவணனின் ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. அது ராவணனின் ராஜ்யமும் மற்றொன்று ராமரின் ராஜ்யமும் ஆகும். ராமரும் ராவணனும் ஒப்பிடப்படுகின்றனர். ஆயினும் இதில் திரேதாயுகத்து அரசராகிய ராமரை பற்றி கூறப்படவில்லை. அரை கல்பத்திற்கு ராவணனே அரசனாவான். ராமரும் அரை கல்பத்திற்கு அரசராவார் என்றில்லை. இல்லை, இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விவரங்களாகும். எனினும் அவை புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானவையாகும். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். அஷரீரியான அந்த ஒருவரே எங்கள் அனைவரதும் தந்தையாவார். தனது குழந்தைகள் அனைவரும் இப்பொழுது ராவணனின் சிறையில் உள்ளனர் என்பதை தந்தை அறிவார். காமச்சிதையில் அமர்ந்ததால் அனைவரும் அவலட்சணம் ஆகியுள்ளனர். தந்தை இவை அனைத்தையும் அறிவார். ஞானம் அனைத்தும் ஆத்மாவிலேயே உள்ளது. ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் அறிந்து கொள்வதே அதி முக்கியமான விஷயமாகும். இத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாக்கள் தொடர்ந்தும் நடிக்கின்ற மிகப்பெரிய பாகங்கள் அவர்களுக்குள் பதியிடப்பட்டுள்ளன. நீங்கள் ஷரீர உணர்வுடைய உங்கள் பாகங்களை நடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் ஆதி தர்மத்தை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குவதற்காகவே வந்துள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்களே கூறுகின்றீர்கள், நான் தூய்மையாகுவதற்கே விரும்புகின்றேன். எனவே தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அழைக்கின்றனர், ஆத்மாக்கள் அழைக்கின்றனர். ஓ பரம தந்தையே, தூய்மையாக்குபவரே, ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையற்றவராகிவிட்டோம். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்களான நீங்களே சமஸ்காரங்கள் அனைத்தையும் எடுத்து செல்கின்றனர். ஆத்மாக்கள் தாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளோம் என்பதை தெளிவாக கூறுகின்றனர். விகாரத்தில் ஈடுபடுபவர்களே தூய்மையற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். தூய்மையற்ற மனிதர்கள் ஆலயங்களில் உள்ள தூய தேவர்களின் விக்கிரகங்கள் முன்னால் சென்று அவர்களின் புகழை பாடுகின்றனர். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்களே அந்த பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆவீர்கள். 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக கீழிறங்கி வர வேண்டும். இந்த நாடகம் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவதும் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதாகவும் மாறுவதை பற்றியதாகும். தந்தை வந்து முழு ஞானத்தையும் ஒரு சிக்னலுடன் விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது இது அனைவரினதும் இறுதிப் பிறவியாகும். அனைத்து ஆத்மாக்களும் வீடு திரும்புவதற்கு முன்னர் தங்கள் கணக்குகளை தீர்க்க வேண்டும். பாபா உங்களுக்கு காட்சிகள் அனைத்தையும் கொடுக்கின்றார். தூய்மையற்றவர்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும்.
உங்கள் கடந்த கால பிறவிகளின் சிலவற்றை காட்டுவதன் மூலம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மனித சரீரத்தினாலேயே தண்டனையை அனுபவம் செய்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக சரீரங்களை எடுக்க வேண்டும். மக்கள் கிணற்றினுள் காசியில் வீழ்வதன் மூலம் தங்களை அர்ப்பணித்து தண்டனையை அனுபவம் செய்வது போன்று ஆத்மாக்கள் தாங்களும் தண்டிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்கின்றனர். அவர்கள் செய்த அனைத்து பாவங்களினதும் காட்சிகளை பெறுகின்றனர். இதனாலேயே அவர்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு என்றுமே அதனை மீண்டும் செய்ய மாட்டோம் என கூறுகின்றனர். அவர்களுக்கு கொடுக்கப்படும் காட்சிகளிலும் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றனர். அவர்கள் தண்டனையை உணர்ந்து வலியை அனுபவம் செய்கின்றனர். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் அதிக அளவு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கின்றீர்கள். ஆகவே ஆத்மாக்களே அதிசக்தி வாய்ந்தவர்கள். இந்த முழு நாடகத்திலும் ஆத்மாக்களும் பரமாத்மாவுமே முக்கியத்துவத்தை கொண்டுள்ளவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்களே உங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கின்றீர்கள். வேறு எவருமே இதனை அறிய மாட்டார்கள். ஆத்மா என்றால் என்ன என்றோ அல்லது பரமாத்மா என்றால் என்ன என்றோ எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. நாடகத்திற்கு ஏற்ப இவை அனைத்தும் நிகழ வேண்டும். இவை எவையுமே புதியதல்ல. அதே விஷயங்களே ஒரு சக்கரத்தின் முன்னரும் நிகழ்ந்தது என்ற ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொண்டுள்ளீர்கள். ஞானம், வழிபாடு, விருப்பமின்மை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை அவர்கள் அறியாதுள்ளார்கள். பாபா சாதுக்கள் போன்றோரின் சகவாசத்தை அதிக அளவு வைத்திருப்பது வழக்கம். அவர்கள் பெயர்களிலேயே குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் பழைய உலகை விட்டு விலகி புதிய உலகிற்கு செல்ல இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மிக தெளிவாக இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் உங்கள் இதயத்தை அதன் மீது இணைத்துக் கொள்ள வேண்டும்? உங்கள் இதயத்தை எந்த ஒரு ஷரீரதாரியுடனும் பற்று கொண்டிருக்க அனுமதிக்க மாட்டோம் என நீங்கள் சத்தியம் செய்தீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகிறீர்கள், நான் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்வேன். எனது சொந்த ஷரீரத்தை கூட நினைவு செய்ய மாட்டேன். உங்கள் ஷரீரம் உட்பட அனைத்தையும் துறந்து விடுமாறு தந்தை உங்களை தூண்டுகின்றார். ஆகவே ஏன் நீங்கள் மற்றவர்களின் ஷரீரங்களின் மீது பற்று வைக்கின்றீர்கள்? நீங்கள் ஒருவரில் பற்று வைத்திருந்தால் அவரை நீங்கள் தொடர்ந்தும் நினைவு செய்வீர்கள். அந்த நேரத்தில் உங்களால் கடவுளை நினைவு செய்ய முடியாதிருக்கும். நீங்கள் உங்கள் சத்தியத்தை மீறினால் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்வதுடன் உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஆகவே இயன்ற அளவு தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியவள். சகல சூழ்நிலைகளிலும் மாயையிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷரீர உணர்வு என்பது மிக கொடுமையான ஒரு நோயாகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது ஷரீர உணர்வு என்ற நோய் அகற்றப்படும். சிலர் நாள் முழுவதும் ஷரீர உணர்விலேயே இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும் சிரமத்துடன் தந்தையை நினைவு செய்கின்றனர். உங்கள் கைகள் வேலை செய்கையில் இதயம் பாபாவின் நினைவில் இருக்கட்டும் என பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். காதலர்கள் எவ்வாறு தங்கள் வேலைகளை செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் நினைவு செய்கின்றார்களோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய நீங்களும் இப்பொழுது பரமாத்மா மீது அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே நீங்கள் அவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். தேவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். இதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். மாயை நிச்சயமாக உங்களை ஏமாற்றுவாள். நீங்கள் அதிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும். இல்லையேல் நீங்கள் அவளிடம் அகப்பட்டுக் கொள்வீர்கள். பின்னர் நீங்கள் அவதூற்றை ஏற்படுத்தி பெரும் இழப்பை விளைவித்துக் கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் புள்ளிகள் என்பதையும் ஞானம் நிறைந்த ஒரே ஒருவரே விதையாகிய உங்கள் தந்தை என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவை மிக அற்புதமான விஷயங்களாகும்.
ஆத்மா என்றால் என்ன? அதனுள் எவ்வாறு அழியாத பாகம் நிரப்பப்பட்டுள்ளது? சிறந்த குழந்தைகளும் இந்த ஆழமான விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. தங்களை ஆத்மாக்கள் என்று கருதுபவர்களும் அல்லது தந்தையை புள்ளி வடிவமாக நினைவு செய்பவர்களும் அவரே ஞானக்கடலும் விதையும் என்பதை அறிந்தவர்களும் வெகு சிலரே உள்ளார்கள். நாங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் தந்தை வந்துள்ளார் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எந்த ஒரு பௌதிகமான எண்ணங்களும் அற்ற ஆழமான சூட்சுமமான புத்தியை கொண்டிருக்க வேண்டும். ஞானம் நிறைந்த ஒரே ஒருவராகிய அவரே விதையாவார். அவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். சின்னம் சிறிய ஆத்மாவாகிய நானே இவை அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். பௌதிகமான முறையில் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பேசும் பலர் உள்ளார்கள். ஆனால் அவர்களின் புத்தியில் எதுவுமே மிக சரியாக பதிந்திருப்பதில்லை. எவ்வாறாயினும் நினைவு செய்யாது இருப்பதை விட பௌதிகமான முறையில் நினைவு செய்வது மேலானது. எனினும் மிக சரியான நினைவு அதிக அளவு பலனை கொண்டுள்ளது. அத்தகைய ஆத்மாக்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாதுள்ளது. இதற்கு அதிக அளவு முயற்சி தேவையாகும். இந்த ஆத்மாவாகிய நான் சின்னம் சிறிய புள்ளி ஆவேன். பாபாவும் சின்னம் சிறிய புள்ளி ஆவார். இந்த ஞானம் முழுவதும் அவரிடம் உள்ளது. நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது இந்த ஞானத்தில் சில உங்கள் புத்தியில் இருந்தாலும் நீங்கள் உலாவி திரியும் பொழுதும் செய்ய வேண்டிய கடைதல் இடம்பெறுவதில்லை. நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். நாள் முழுவதும் இந்த ஞானத்தை கடைவதே உண்மையான நினைவாகும். நீங்கள் எவருமே இவ்வாறு பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என்ற உண்மையை கூறுவதில்லை. நீங்கள் அட்டவணையை அனுப்பிய போதிலும் எந்த அளவிற்கு உங்களை புள்ளியாக கருதுகின்றீர்களோ அல்லது எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை புள்ளியாக நினைவு செய்தீர்களோ என்று நீங்கள் எழுதுவதில்லை. அந்த அளவு நேர்மையுடன் நீங்கள் எழுதுவதில்லை. சிலர் முரளியை மிக நன்றாக வாசித்த போதும் அவர்களிடம் யோகம் இல்லாது உள்ளது. அவர்கள் அதிக அளவு ஷரீர உணர்வை கொண்டுள்ளனர். அவர்கள் இத்தகைய மறைமுகமான விஷயங்களை மிக நன்றாக புரிந்து கொள்வதும் இல்லை அல்லது அவற்றை கடைவதும் இல்லை. நீங்கள் தூய்மையாகுவதற்கு நினைவை கொண்டிருக்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் உங்கள் கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். அவ்வாறு செய்பவர்களே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலரால் முரளியை வாசிக்க முடியும், ஆனால் அவர்களால் யோகத்தில் இருக்க முடியாது என்பது பாபாவுக்கு தெரியும். உலக அதிபதிகள் ஆகுவது என்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. மக்கள் வருமானத்திற்கான ஒரு தற்காலிக அந்தஸ்தை பெறுவதற்காக பெருமளவு கற்கிறார்கள். முன்னர் சட்டத்தரணிகள் போன்றோர் அதிக வருமானத்தை ஈட்டவில்லை. அவர்களது வருமானம் பெருமளவு அதிகரித்துள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த நன்மைக்காக உங்களை முதலில் ஓர் ஆத்மாவாக கருதி பின்னர் தந்தையை மிக சரியாக நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் திரிமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் வெறுமனே சிவா என கூறும்பொழுது மக்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் நிச்சயமாக திரிமூர்த்தி என்று கூற வேண்டும். அங்கு திரிமூர்த்தி மற்றும் விருட்சத்தின் 2 பிரதான படங்கள் உள்ளன. ஏனி படத்திலும் பார்க்க விருட்சத்தில் அதிக அளவு ஞானம் உள்ளது. அனைவரும் இப்படத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு புறத்தில் திரிமூர்த்தியும் சக்கரமும் மறுபுறத்தில் விருட்சமும் இருக்க வேண்டும். பாண்டவ சேனையின் கொடியும் அங்கு இருக்க வேண்டும். தந்தை விருட்சத்தினதும் நாடகத்தினதும் ஞானத்தை கொடுக்கின்றார். லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணு போன்றோர் யார்? எவருக்கும் தெரியாது. மக்கள் மகாலட்சுமியை வணங்குகிறார்கள். லக்ஷ்மி வருவாரென அவர்கள் எண்ணுகிறார்கள். எங்கிருந்து லக்ஷ்மி செல்வத்தை பெறுகின்றார்? அவர்கள் 4 கரங்கள் 8 கரங்கள் போன்றவற்றை கொண்ட உருவங்கள் பலவற்றை உருவாக்கி உள்ளனர். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அங்கு 8 அல்லது 10 கரங்களை கொண்ட மனிதர்கள் எவரும் இல்லை. அவர்கள் தங்கள் மனதில் தோன்றும் அனைத்தையும் உருவாக்கி உள்ளனர். ஒருவர் ஹனுமானை வழிபடும் எண்ணத்தை உருவாக்கினார்.
பின்னர் அனைவரும் அதனை பின்பற்றினார்கள். அவர் உயிர் கொடுக்கும் மூலிகையை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். உயிர் கொடுக்கும் மூலிகையே மன்மனாபவாகும். நீங்கள் பிராமணர்களாகி தந்தையின் அறிமுகத்தை பெறும் வரை 1% பெறுமதியேனும் அற்றவர்களாகவே நீங்கள் கருதப்பட்டீர்கள். மக்கள் தங்கள் அந்தஸ்தை பற்றி பெருமளவு அகங்காரத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதில் பெரும் சிரமம் உள்ளது. ஓர் ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு அதிக அளவு முயற்சி தேவைப்படுகிறது. அவர்களுடைய பௌதீக சக்தி, ஆனால் இதுவோ யோக சக்தி. இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் நீங்கள் சமய நூல்கள் போன்றவற்றை மேற்கோள் காட்ட வேண்டியதில்லை. யாராவது உங்களிடம் நீங்கள் சமய நூல்களில் நம்பிக்கை வைத்துள்ளீர்களா என கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், ஆம், அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. ஆனால் நாங்கள் இப்பொழுது ஞான மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் ஒரே ஒருவர் தந்தையே ஞானக்கடலாவார். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கே ஞானத்தை கொடுக்கின்றனர். மனிதர்களால் ஒரு பொழுதும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் முக்தி அளிப்பவரும் சத்கதி அளிப்பவரும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஆவார். தந்தை உங்களுக்கு எவ்வாறு இதை செய்வது அல்லது அதை செய்வது மற்றும் மற்றவற்றை செய்வது என்று பற்றி தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது சிவராத்திரி தினத்தை அவர்கள் எவ்வாறு பகட்டுடன் ஆடம்பரத்துடன் கொண்டாடுகிறார்கள் என பாருங்கள். நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கத்தக்க வகையில் சிறிய டிரான்ஸ்லைட்டுகள் வைத்திருக்க வேண்டும். உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும். வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் இதனை பரந்த அளவில் பதின பத்திரிகைகளில் பிரசுரித்து உலகம் முழுவதும் பரவ செய்ய வேண்டும். நிலையங்களை திறக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அத்தகைய போதையை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்களால் விளங்கப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அங்கு பல பிரம்மா குமார்கள் குமாரிகள் உள்ளனர். அச்சா, நீங்கள் பிரம்மாவின் பெயரை அகற்றி அதற்கு பதிலாக வேறொருவருடையதை புகுத்தலாம். நீங்கள் ராதே கிருஷ்ணருடையதை கூட போடலாம். அச்சா, அப்படியானால் பிரம்மா குமாரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்கள் வாய்வழி தோன்றல்கள் இருப்பதற்கு இங்கு பிரம்மாவாகிய ஒருவர் இருந்திருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பெருமளவு புரிந்துணர்வை பெறுவீர்கள். நீங்கள் சற்று செலவு செய்ய வேண்டும். படங்கள் மிக தெளிவானவை. லக்ஷ்மி நாராயணனின் படம் மிக நல்லது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய வெகு நாட்களுக்கு முன் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் சேவை செய்கின்ற கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கும் அவர்களின் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அனைத்து கட்டளைகளை பின்பற்றும் குழந்தைகளுக்கும் உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கர்மாதீத் அடைவதற்கு உங்கள் புத்தி தந்தையை இனம் கண்டு அவரை மிக சரியாக நினைவு செய்வதற்கு நிச்சயமாக உங்கள் புத்தி சூட்சுமமாக வேண்டும். கல்வியுடன் நினைவு செய்வதிலும் முழு கவனம் செலுத்துங்கள். 2. மாயையினால் ஏமாற்றப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவராவது ஷரீரத்திலும் பற்றை கொண்டிருக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை கொண்டிருங்கள். ஷரீர உணர்வுடையவர் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையைப் போல் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் மகாதானியாகவும் ஆகி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று தானம் செய்வீர்களாக. பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேளையில் பிரம்மலோகத்தின் வாசியான தந்தை குறிப்பாக குழந்தைகளான உங்களை
ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தி கதிர்களால் ஆசிர்வதிக்கின்றார். அத்துடன் கூடவே தந்தை பிரம்மா பாக்கியத்தை அருள்பவராக பாக்கிய அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கின்றார். அந்த அமிர்தத்தை கிரகிப்பதற்கு உங்களின் புத்தி என்ற பாத்திரம் தயாராக உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வகையான தடையோ அல்லது தடங்களோ இருக்கக்கூடாது. அப்பொழுது உங்களால் அந்த புண்ணிய நேரத்தை உங்களின் ஸ்திதியை மேன்மையாக்க பயன்படுத்த முடியும். அதனால் நாள் முழுவதும் மேன்மையான செயல்களை செய்ய முடியும். அமிர்த வேளையில் சூழலால் உங்களின் மனோபாவத்தை மாற்ற முடியும். அதனால் அந்த நேரத்தில் ஆசீர்வாதங்களை எடுத்து தானம் செய்யுங்கள். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராகவும் மகாதானியாகவும் ஆகுங்கள். ஸ்லோகம்: கோபப்படுகின்ற ஒருவரின் கடமை கோபப்படுவதே, உங்களின் கடமை அன்பை கொடுப்பதே. ஓம் சாந்தி. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உலக சேவை இயல்பாகவே தொடர்ந்து சாகாஷை பெறுவதற்காக இப்பொழுது உங்களின் சொந்த நன்மைக்காக ஒரு மேன்மையான திட்டத்தை செய்யுங்கள். ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் நிச்சயமாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவதை செய்து காட்டுவீர்கள் என இப்பொழுது உங்களின் மனதில் உறுதியான சத்தியத்தை செய்யுங்கள். பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளின் மீது ஆழ்ந்த அன்பு இருக்கிறது. அதனால் அவர் ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் வரச் செய்து குறிப்பாக அவர்களை சமமானவர்கள் ஆக்குவதற்காக தொடர்ந்து சாகாஷ் வழங்குகின்றார். ஓம் சாந்தி.